ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் கம்போடியாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவர் நண்பர்களுக்கும் வணக்கம். நண்பர்கள் தான் உண்மைன்னு பேச வந்திருக்கும் என் உயிர் நண்பர்களுக்கு ஒரு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸுக்கு பேச முடியல, வருத்தத்துடன் ஃபேமிலிக்கு பயந்து ஃபேமிலிக்காக பேச வந்திருக்கும் எதிர்கட்சி நண்பர்களுக்கு ஒரு வணக்கம். நடுவருக்கு கடைசி ஃபர்ஸ்ட் வந்தோடனே பிரசாந்த் சொன்னாங்க, ஃபேமிலிக்காக பேசலைன்னா நடுவருக்கு வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்காதுன்ட்டு. தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்காக பேசலைன்னா தான் வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்காது. ஃபேமிலிக்காக பேசுனாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் பேசணும் அவங்க. இல்லை, ஃபேமிலி டிஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட். அதுதான் இங்கே பேச வந்து. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு இங்கிலீஷில் ஒரு கோட் இருக்குது. அது என்னென்னா, ஸ்பெண்டிங் டைம் வித் ஒரு வெக்கேஷனுக்கு போனால் அது வந்து ஜஸ்ட் வெக்கேஷன் இல்லை, ஒன்லி சேஞ்ச் ஆஃப் லொக்கேஷன். நீங்கள் ஃபேமிலியோடு வெளியில் போனீங்கன்னா வீட்டில் என்ன நடக்குதோ அதே தான் அங்கேயும் நடக்கும். சண்டை, பிரச்சனை எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ஃபேமிலியோடு போகும்போது நீங்கள் ஒரு விளையாட்டாக ஒரு விஷயத்த சொன்னால் கூட அது ஒரு சீரியஸ்னஸாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி வெக்கேஷன் இல்லாமல் போயிடும். அதே ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது நீங்கள் சீரியஸாக திட்டுனா கூட அதுலேயும் ஒரு விளையாட்டுத்தனத்தை எடுத்து அந்த சுச்சுவேஷனை மாற்றி அந்த வெக்கேஷனே ஃபுல் என்ஜாயபிளாக மாற்றி வச்சுருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது. இன்னொன்று, ஃபேமிலியோடு வெளியில் போனோன்னா நமக்கு ஒரு நம்மளோட ரோல் அப்படியே தான் இருக்கும். ஒரு மதரா, ஒரு சிஸ்டர், இல்லை ஒரு அத்தை, மாமா, இந்த ஒரு உறவுகளோடு தான் வீட்டில் இருக்கிற மாதிரியே வெளியிலையும் இருப்போம். ஆனால் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா உங்கள் ஏஜை மறந்து, உங்களோட கவலைகளை மறந்து, ஒரு குழந்தை போல் அந்த டே ஃபுல்லாக, ஒரு வீக்கெண்டோ டேயோ ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு உறவுன்றது ஒரு இருக்காது. ஒரு அம்மாங்கிற இது என்ன பசங்களுக்கு பண்ணணும், இல்லை ஒரு அத்தைன்னா ஒரு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஏஜில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணுவோம். எது தப்பாக சொன்னாலும் அவங்க எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது. ஆல்வேஸ் ஃபன்னாக தான் இருக்கும். அது வந்து வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது சந்தோஷம். இன்னொன்று வந்து ஹரிஷ் வந்து சொன்னாங்க, சிவகுமார் பொங்கலுக்கு ஃபேமிலியோடு போய் தான் வந்து என்ஜாய் பண்ணார். ஆனால் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக எப்படி பேசுகிறாருன்ட்டு. பட் அவர் ஊருக்கு போகும்போதே சொல்லிட்டு தான் போனார், அக்கா நான் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுற பொங்கலை விட திரும்பி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுற பொங்கலுக்கு தான் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் அவர் ஊருக்கு போனார். ஸோ இதுலேருந்தே தெரியும் அவர் ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் கம்போடியாவில் உட்காந்து ஃபேமிலி தான் முக்கியம்னு எப்படி தான் தைரியமாக இப்படி ஃபேமிலிக்கு பயந்து பேச வந்திருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இன்னொன்று, ஃபேமிலிங்கிறது வந்துட்டு நம்ம எல்லா ரோலையும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போதும். அது தப்பாக பேசிட்டாலும் சரியாக பேசினாலும் அந்த புரிதல் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட. ஆனால் ஃபேமிலினா அது தப்பாக போயிடுச்சுன்னா அந்த ஒரு சில விஷயங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகும். அட்ஜஸ்ட் பண்ணால் தான் ஃபேமிலியில் லிவ் பண்ண முடியும். பட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையே கிடையாது. ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் இனஃப் டு ஸ்டே வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீக் டே ஃபுல்லாக ஃபேமிலியோடு தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், மேபி லஞ்ச் கொஞ்சம் எல்லோரும் அவங்கவுங்க தனியாக சாப்பிடலாம். பட் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாமே ஃபேமிலியோடு தான் இருக்கும். லைஃப்பில் கூட நம்ம எல்லாமே ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நினைப்போம். அதனால வீக் டேஸ் ஃபுல்லாக ஃபேமிலியோடு இருந்தால் கூட ஒரு சேஞ்சுக்காக வீக்கெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணால் தான் திருப்பி மண்டே ஃபேமிலியோட ஒரு இது வரும். 7 டேஸும் ஃபேமிலியோடையே இருந்தோன்னா நமக்கு அது ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது. ஒரு ஹாப்பினஸ்னா ஒரு இதுன்னா அதே ஒரு இதாக தான் போய்கிட்டே இருக்குமே தவிர ஒரு சேஞ்சஸே இருக்காது நம்மளோட லைஃப்பில். ஸோ வீக்கெண்ட்ஸுன்றது வந்து ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான் ஹாப்பினஸ். ஃபேமிலியோட வந்து வீக் டேஸ் மட்டும்தான். ஸோ வீக்கெண்ட்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லாஸ்ட்டு ஜட்ஜுக்கு என்னன்னா என்ன சொன்னான்னா, ஏஜை பொறுத்து தான் வந்து ஜட்ஜாக உட்கார வச்சுருப்பாங்க அவங்க ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு. அதான் ஃபேமிலினாலே நமக்கு எல்லாமே ஏஜ் தான் ஞாபகம் வரும். இந்த உறவுகளை வச்சு தான் ஏஜ். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு சொன்னார்ல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் டோலு கிட்ட, அவங்கக்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வயசு அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேரும்போது ஏஜ் கம்மியாயிடுது. ஃபேமிலியோடு இருக்கும்போது தான் அவருக்கு ஏஜ் ஜாஸ்தியாகவே தெரியுது. அதனால தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸுக்காக தீர்ப்பு சொல்லி வீட்டுக்கு போகணுன்ற நினைப்போட ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுங்கன்னு சொல்லி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.